ஏத்துக்கூடிய தன்மை. கேள்வி நியாயம். இன்னைக்கு 6வது படை வீட்டில் போய் பாத்தீங்கன்னா முருகன் வந்து தனியா நிக்க மாட்டாரு. தன்னுடைய மனைவிகள் வள்ளி தேவியான நிப்பாரா? அப்ப வள்ளின்ற என்னை கல்யாணம் பண்ணத்தானே 6வது படை வீடு. இன்னும் கல்யாணமே நடக்கலையே. என்ன கேட்குறவங்க சத்தமாக கேட்டீங்கன்னாச்சும் நான் பதில் சொல்லுவேன். உங்களுக்குள்ளே நீ முடங்கிட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? இல்லை சொந்தமாக தான் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அலர்வையில் இருக்கதான் பழமுதிர் சோலை. அங்கே போனீங்கன்னா அவர் கேட்க வர நியாயம். பழமுதிர் சோலைக்கு போனீங்கன்னா அங்கே முருகன் வள்ளி தேவனே காட்சி தர்றார். அப்ப வள்ளியை கல்யாணம் பண்ணத்தானே 6 படை வீடு. உண்மைதானே? நான் உண்மைதானே. நான் கேக்குறது உங்களுக்கு ஒரு ஆள் சேர்ந்துருச்சுன்னு திமிரு கொஞ்சம் அதிகமாகுதோ? ஒரு ஆள் இல்ல, நியாயத்துக்கு கூட்டமே. ஊரே உங்க பக்கம் தானா? என்ன சொல்லுங்க போ, உங்களை நம்பி தானே வந்திருக்கோம். யாரு தர்க்கம் உனக்கு எனக்கும்? இந்த ஊர்ல வம்ப கட்டுறது நீங்க சொல்லுங்க. இப்ப நீ சொல்லுங்க. இப்ப நாரதனை எதிர்த்து பேசுற கல்ல விட்டு எரிங்க போன்னு சொல்லுவ. சேட்டை உனக்கு அந்த வேலையில சொல்ல மாட்டேன். முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் பண்ணதுனாலதான் முருகனுக்கு 6 படை வீடுனா அது தப்பு. எப்படி சொல்றீங்க தப்புன்னு? முழக்க வேணுமா உனக்கு? சரி, முருகனை பத்தி ஆரம்பிச்சிடும் இல்லையா? இந்த நாடகமே முருகனுக்கான நாடகம். இதுல முருகனை பத்தி பேசாம சிலப்பதி அடுத்த அவர் அதை பண்ணாரு, இளங்கோவடிகள் இதை பண்ணாருன்னு சொல்றதுல உடன்பாடு இல்ல. கண்டிப்பா உண்மை. தமிழ்ல முருகன் அவருக்கான நாடகம். அப்ப முருகனை பற்றியே பேசணும். தப்பு இல்லையே. யுகம் எத்தனை? 4 யுகம். என்னென்ன? கிரேதாயுகம், திரேதாயுகம், துபராயுகம், கலியுகம். 4 யுகம் இருக்கா? கிரேதாயுகத்துல நடந்த கதை ஹரிச்சந்திர கதை, திரேதாயுகத்துல ராமாயணம் கதை, துவாபர யுகத்துல மகாபாரத கதை, கலியுகத்துல கந்தபுராணம். இப்ப முருகப்பெருமான நம்ம கலியுக கடவுள்னு சொல்றோம். சரி, சொல்றோமா? கண்டிப்பா. ஆனா முருகன் கலியுகத்துல மட்டும் தான் இருக்காரா? இல்லையே. எங்க எத்தனை யுகத்துல இருக்காரு? 4 யுகத்துக்கு இருக்காரு. 4லையுமா? 4லையும். உண்மை. இப்ப சூரபத்மனை அழிப்பதற்காக முருகன் தோற்றுவிக்கப்பட்டார்ன்ற மாற்று கருத்து இல்ல. சூரனை அழிப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்டார். ஆனா தோற்றுவிக்கப்பட்டது கலியுகத்திலேன்னா அது கிடையாது. 4 யுகத்திலையுமே முருகப்பன் வருகின்றார். சரி, 4 யுகத்துல வர்றாருன்ற முத கதை ஹரிச்சந்திர புராணம்னு சொன்னியா? சொன்னேன். ஹரிச்சந்திர புராணத்துல என்னவா வர்றாரு முருகன்? என்னவா வர்றாரு அப்படின்னா லோகிதாசனை கடிப்பது என்ன? பாமா மாதிரி கடிக்க. சரி, பிரச்சனை. சரி, ராமாயணத்துல சீதை, ராமன், லட்சுமணன் 3 பேர் என்ன வனவாசம் போறாங்க. வனவாசம் போன இடத்துல ஓடையை தாண்டணும். ஓடையை கடக்க முடியல. அப்ப யாரோட உதவியால? குகன் என்ற உதவியாக. அப்ப ராமர் சொல்றாரு, குகனே பிறக்கும் போது 4 வரானும் உன்னோடு 5 வரானும்னாரு. அப்ப குகனை தான் தம்பியாவே ஏத்துக்கிட்டார். அந்த குகன் யாருன்னா முருகப்பெருமான். அப்ப 2. மூன்றாவது மகாபாரதத்துல எங்கன்னு சொன்னா எப்படி சாமி சொல்றது? எங்கன்னு சொன்னா எப்படின்னா என்ன? நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, கலியுகத்துல வந்தது சூரனை அழிப்பதற்காக. ஆமா. இப்ப மகாபாரத கதை உனக்கு நீ அந்த விஷயத்தை சொல்ல மறைக்கிறேன், நானே சொல்றேன். ஏன்னா அம்பை என்று சொல்லக்கூடிய பெண்மணிக்கு முத்துமாலையை கொடுத்தது முருகப்பெருமான். இல்லையே. என்னமா இல்லைன்ற பொசுக்குன்னு? இல்ல சாமி, நீ கதை மகாபாரதம் படிச்சிருக்கியா? 3ஆம் யுகத்துல மகாபாரதத்துல முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார். அம்பைக்கு முத்துமாலை கொடுத்த முருகன் தான். இல்லைன்னு சொன்னாதான் நீ தப்பிப்ப. இப்ப நான் சொன்னதுக்கு நீ ஈல போட்டு வச்சுக்குவேன். நான் சொல்ல மாட்டேனே. நானே தப்பா சொன்னி அதுக்கு மண்டையாட்டுன்னு தலையில அடிச்சு உள்ள அடிச்சிருப்பேன். என்ன அப்படிப்பட்ட ஆளா நான்? அம்பை என்று சொல்லக்கூடிய பெண்மணி முத்துமாலை வழங்கியது முருகன் என்பதுல மாற்று கருத்து நிறைய இருக்கு. அப்ப முருகப்பெருமான் முத்துமாலை கொடுத்து முருகன் இல்ல. சரி, அப்ப மகாபாரதத்துல முத்துமாலை கொடுத்தது முருகன் இல்லைன்னா மகாபாரத முருகன் வந்திருக்கணும்ல. எங்க வர்றார் அதை நீ யோசி. அது கூட நீ கேட்ட வள்ளி என்னை திருமணம் செய்தால் தானே 6வது படை வீடா இன்னைக்கு பழமுதிர் சோலையில முருகன் காட்சி கொடுக்குறாரு. அப்புறம் எப்படி நீங்க வள்ளி என்னைய கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே 6 படை வீடுன்னு எப்படி சொல்லுவீங்க? நியாயமா கேட்ட. இப்ப முதல் படை வீடுன்னு எதை சொன்ன? திருப்பரங்குன்றம். அது எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னா நீ சொன்ன மாதிரி கற்கிமுகின்ற பூதத்தை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டு திருப்பரங்குன்றம். ஒண்ணு வந்துருச்சா? ஒண்ணு. 2வது படை வீடு திருச்செந்தூர். திருச்செந்தூர் தானே? ஏன்னா என்கிட்ட ஒரு நாடகம் பார்த்துட்டு இருக்கிற இன்னே பாருமா பார்த்து நான் சொல்ல விளக்க முடியும். எப்படி சாமி அதான் பார்த்ததுல சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, திருச்செந்தூர் எதுக்காக உருவாக்கப்பட்டது? சூரனை அழித்ததற்காக உருவாக்கப்பட்டது திருச்செந்தூர். 3வது படை வீடு பழனி. கணிக்காக கோபம் கொண்டு போனது பழனி. 4வது படை வீடு சுவாமி மேல எதுக்காக? பிரம்மனை கொட்டி சிற வச்சிட்டாரு. சிவன் கேட்கிறார், எப்பா எதுக்குப்பா பிரம்மனை கொட்டி சிற வச்சனு? அப்ப முருகன் சொல்றாரு, படைப்பு கடவுளாக இருந்து கொண்டு பிரணவ மதத்துக்கு பொருள் தெரியலங்க பிரம்மனுக்கு. சரி, அவருக்கு தெரியல, சிற வச்ச உனக்கு தெரியுமா? தெரியும். எங்க சொல்லுன்னு சொல்றேன். சொல்பவன் குரு, கேட்பவன் சீடன். என் முன்னாடி கையை கட்டி வாயை பொத்து நின்னா உங்களுக்கு நான் சொல்றேன். சிவன் தயங்கல, கையை கட்டினாரு, வாயை பொத்தினாரு, பிரணவ மந்திரத்தின் பொருளை சொன்னார். தகப்பன் சுவாமியா மாறினார். அப்படி தகப்பன் சுவாமிநாதன் குடிகொண்ட மலை இன்னைக்கு சுவாமி மலை. 5வது படை வீடு திருத்தணி. சூரனை அழித்ததற்காக அந்த கோபத்தை தணிக்க அமர்ந்த மலை திருத்தணிக்கை மலை. இதான் இன்னைக்கு திருத்தணின்ற ஊரு. 6வது படை வீடு இதுலதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? சொல்ற மாதிரி 6வது படை வீடு பழமுதிர் சோலைனா அங்கே முருகன் வள்ளி தேவனர் காட்சி தர்றாரு.
அப்ப என்ன வள்ளியை கல்யாணம் பண்ணலையே, எப்படி 6வது படை வீடு? பேரே பாரு, பழமுதிர்ச்சோலை. பழமுதிர்ச்சோலைக்கு ஏன் பழமுதிர்ச்சோலை பேர் வந்துச்சுன்னா, வள்ளி உன்னைய கல்யாணம் பண்ணதுனால ஒன்றும் அது 6வது படை வீடு உருவாக்கப்படல. பழமுதிர்ச்சோலை போயிருக்கியா? போயிருக்கேன். அங்கே முருகன் முதல்ல செஞ்ச சம்பவம் என்ன? தமிழ் முதாட்டி அவ்வை. அந்த அவ்வைக்கு தான் மிகப்பெரிய அறிவாளின்ற ஆணவம். அறிவாளி எனும் ஆணவத்தை அடக்குவதற்காக முருகன் வருகின்றார். அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். நாவற்கனியை ஒளிப்பி விட்டார், சுட்டப்பணம் வேண்டுமா சுட கேட்டாரு, ஆணவத்தை அடக்கிறார். அப்ப அவ்வையின் ஆணவத்தை அழிப்பதற்காக நாவற்கனின்ற நாவர் பழத்தை உதிர்த்த சோலை இன்னைக்கு என்ன ஒரு பழமுதிர்ச்சோலை. அப்ப உன்னை கட்டுனதுனால ஒன்னும் 6வது படை வீடு, ஏற்கனவே வீடுலாம் இருக்கத்தான் செய்யுது. எப்படி கற்கிமுகிய அழிச்ச அந்த ஸ்தலத்துல முருகப்பெருமான் தெய்வயானை கல்யாணம் பண்ணாரோ, அதுபோல அவ்வை பிராட்டிக்கு பழத்தை உதிர்த்து அந்த பழமுதிர்ச்சோலையில உன்னை கட்டி காட்சி தர போறார். அவ்வளவுதான். ஆனா படை வீடு ஏற்கனவே உருவாயிடுச்சு. அதனாலதான் நான் சொன்னேன் முருகப்பெருமானுக்கு 6 படை வீடு போதுமா? அருமையான ஒரு விஷயம். இப்ப 6 படை வீட்டுல விளக்கம் புரிஞ்சுச்சா இல்ல புரிஞ்ச மாதிரி நடிக்கிறியா? கை தட்டுங்க. நான் புரிஞ்சுதா புரியுமா நடிக்கிறதுக்கு முன்னாடி கேக்குறேன். மக்கள் சொல்ற விளக்க மக்கள் உனக்கு புரியணும் முதல்ல. எனக்கு புரியாம என்ன அப்ப ஒத்துக்கிறியா? 6 படை வீடு இருக்குது. ஒத்துக்கிறியா? இப்ப நீ சொல்லு, மகாபாரதத்திலே அம்பா என்ற பெண்மணிக்கு முத்துமாலை கொடுத்தது முருகன் இல்லைனா இல்ல. அப்ப முருகன் அந்த கதையில எங்க வர்றாரு? எங்க வராரு அப்படின்னா, முதல் படை வீடு எங்க இருந்தாரு, 2வது எங்க இருந்தார், 3வது ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொன்று வந்தாரு. ஆனா மகாபாரதத்துல 3வது யுகத்துல எங்க வந்தார் அப்படின்னா, உண்மையிலே தானத்திலே சிறந்த தானம் ஒரு மனிதனுக்கு நிதானம். தானத்திலே சிறந்த தானமா கர்ணனை என்ன சொல்லுவாங்க, கொடைவள்ளல் கர்ணன். கொடைவள்ளல் கர்ணன் இறந்ததுக்கு அப்புறம் எங்க போனாரு, நேரா சொர்க்கலோகத்துக்கு. சொர்க்கலோகத்துக்கு போனா யாருக்குமே பசிக்காது. ஆனா கர்ணனுக்கு பசி அதிகமா இருந்துச்சு. என்னடா நம்ம இருப்பதோ சொர்க்கலோகத்துல, ஆனா பசி அதிகமா இருக்கிறே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இந்திரனை பார்த்து கேட்கிறார். இந்திரா, எனக்கு பசி அதிகமா இருக்கு, இதுக்கு என்ன, சொர்க்கலோகத்துக்கு வந்தா பசிக்காது, ஆனா எனக்கு பசிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் போதுதான், நீ எல்லா தானத்தையும் பண்ண பூலோகத்துல, ஆனா அன்னதானம் என்பதை மட்டும் பண்ணவில்லை, அதனால அன்னதானத்தை பண்ணாதனால உனக்கு பசி எடுக்குது. அப்ப எனக்கு பசி எடுக்க கூடாதுன்னா என்ன பண்ணணும், போ பூலோகத்துக்கு போ, முருகனோட ஆலயம் இருப்பு, அந்த முருகனோட ஆலயத்துல முருகனை சந்திச்சு நீ கேட்டுட்டு வான்னு சொல்லு. இவன் பூலோகத்துக்கு வந்தான், முருகனோட ஆலயத்துக்கு வந்தான். முருகனை பார்த்து, எனக்கு பசி அதிகமா இருக்கு, நான் இறந்தும் சொர்க்கலோகத்துக்கு போனேன், ஆனா சொர்க்கலோகத்துக்கு போயுமே எனக்கு பசி அதிகமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாமல் நீ என்ன பண்ற, இங்கே இருந்து தவம் செய், என்னை நினைத்து தவம் செய், தவம் நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொர்க்கலோகம் போ, சொர்க்கலோகம் போனோன்னு உனக்கு பசி எடுக்காது அப்படின்னு முருகன் கர்ணனுக்கு சின்ன திருத்தம் கொடுத்தார். கதையெல்லாம் சொல்ற சந்தோஷம் தான். என்னை நினைத்து தவம் செய்ய நான் முருகன் சொன்னாரு. தவம் செய்த பிறகுதானே முருகன் காட்சியை கொடுக்கிறாரு. காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என்னை நோக்கி தவம் பண்ண பண்ணியா முருகன் சொல்றாரு. காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் முருகனை அனைத்திலும் நினைத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு என்ன சொன்னாரு. சொன்னதே முருகன் தானமா? உண்மைதான். பின்ன முருகனை காட்சி கொடுத்து என்னை நீ அனுதனம் நினைன்னு முருகனே சொல்லுவாரா உனக்கு? என்ன சாமி, தெய்வத்தை நினைக்க யாராவது இருக்க முடியும்? அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். கர்ணன் நினைச்சேன், முருகன் காட்சி கொடுத்தாரு. காட்சி கொடுத்து என்ன சொன்னாரு, நீ சொர்க்கலோகத்துல, அதாவது பூலோகத்துல நீ அங்க தானமே பண்ணாதாலும் உனக்கு பசி மயக்கம். பூலோகத்துல நீ அன்னதானம் போடல, அதனால உனக்கு இறந்த சொர்க்கத்துல உனக்கு பசிக்குது. அதுக்கு மாற்று கருத்தா முருகன் என்ன சொன்னாரு? என்ன சொன்ன சொல்லுங்க சாமி. கேள்வி நான் கேட்டா நீ திருப்பி ஏன் வாயில புடுங்குறியா? எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு தான் நீங்க எல்லாத்தையும் எல்லா கதையெல்லாம் சொல்லிக்கிற, முக்கியமான விஷயத்தை மட்டும் ஏன் பக்கம் திருப்பி விட்டுற சேட்டை உனக்கு? சும்மா சொல்லி பாருங்களே. உன் கேள்வி நீ சொன்ன கதைக்குள்ளே பதில் இருக்கு. பூலோகத்தை நீ பண்ணாததான என்னதானா? அன்னதானம். அப்படி அன்னதானம் நீ பண்ணாம நீ போனதுனாலதான் உனக்கு சொர்க்கத்துல பசிச்சுச்சு. நீ என்ன பண்ற, என்னை வணங்கி நீ இந்த இடத்துல 7 நாள் தினமும் 1008 பேருக்கு அன்னதானம் பண்ணு. நான் சொல்லுவேன் பின்னாடி நீ வருவியா? என்ன சாமி இதெல்லாம் ரொம்ப இருக்கு. நீங்க ஒரு அன்னதானம் போடு. ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்குள்ள பதில் சில பேருக்கு தெரியாது. ஒரே வார்த்தை அன்னதானம் போட்டா முடிஞ்சு போச்சு. நான் வங்கோலையா கத்துவேன், நீ நான் சொல்ற கதையில் நீ நோகாம உள்ள புகுந்து அன்னதானம் போட்டார். இதெல்லாம் ரொம்ப இருக்கு. தெரியுதுல, ஏன் சொல்லி தொலைஞ்சா என்ன உனக்கு? சொல்லி தொலைறதனால இல்ல சாமி, சொல்லி 7 நாள் தினமும் 1008 பேருக்கு அன்னதானம் போட்டான் கர்ணன். மறுபடியும் சொர்க்கத்துக்கு போனேன். அவன் பூலோகத்தில் செய்யாத அன்னதானத்தை முருகனை வணங்கி, முருகனை வணங்கின்ற வார்த்தை வருதுன்னா முருகன் இங்க காட்சி கொடுத்தாருன்னு அர்த்தம். உண்மை. இந்த கதை நடந்தது என்ன யுகம்? அப்ப என்ன மகாபாரதம்? துவாபரிகம் தானே? உண்மை. மகாபாரத கதை தானே? கண்டிப்பா. அப்ப மகாபாரத கதையிலே கர்ணனுக்கு காட்சி கொடுத்தார், காட்சி வரம் கொடுத்தார். 7 நாள் அன்னதானம் போடுப்பா, உனக்கு ஏற்படக்கூடிய இந்த பசி உன்னை விட்டு போகும் என்று வரம் கொடுத்தது யாருன்னா முருகப்பெருமான். அப்ப 4 யுகத்துக்கு வந்தாரா? அப்ப 4 யுகத்துல 3வது மகாபாரதம் வந்தது
கர்ணனுக்கு வரம் கொடுப்பதற்காக கண்டிப்பா வரம் கொடுத்து அன்னதானம் செய்ய சொல்லி ஆசி வழங்கியது முருகப்பெருமான். உண்மைதானே? அப்ப 4 யுகத்திலையுமே எம்பெருமான் முருகப்பெருமான் இருக்கின்றார். அருமையான ஒரு விஷயம் சாமி. இப்படி முருகப்பெருமானுக்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு. இருக்கட்டும், முருகனுக்கு சிறப்பு இல்லாத இருக்குமா? கந்தபுராணம் கலியுகமே முருகப்பெருமானோட ஆட்சி தான். அருவ முருகமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிளமதுரை மேனியாகி கிரணிக்கிற முகங்கள் ஆறும் கரங்கள் படிரண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்தால் உதித்தனன் உலகமையே என்ற பெருமைக்குரியவர் எம்பெருமான் முருகப்பெருமான். ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை. ஆனா இன்னைக்கு அதிகப்படியான மக்கள் செல்லக்கூடிய எங்க தெரியுமா? படை வீடுகள்ல. எங்க எதை சொல்லுவோ? திருச்செந்தூர் தான் அதிகமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ, மாலை போட்டு பொடி நடையா நடந்து அரோரா போறது திருச்செந்தூருக்கு தானா? இல்ல சாமி, அப்ப சூரபத்மனை வதம் பண்ண காரணத்தினால இல்ல, கலியுகத்துல அதிகமா எங்க ஆலயத்துல இருக்காங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் மட்டும். ஆனா இப்படி ஒரு கேள்விக்கு இப்படி பதில் சொன்ன முதல்ல நீதாமா. என்ன சாமி? ஏமா பல பாத யாத்திரை போறது திருச்செந்தூருக்கு அதிகமா போவாங்களா இல்ல பழனிக்கு அதிகமா போவாங்களா? பாத யாத்திரைன்னு சொல்ல, தெய்வம் அதிகமாக காட்சி கொடுக்கிற நாள் அப்படின்னா கூட்ட மக்கள் அதிகமா வெண்ணையமா பேசுவீங்களோ நீங்க? இதென்ன வினயமா நீங்க? இப்ப மத்த சிலை எல்லாமே பாருங்க, மத்த எல்லா சிலையுமே ஒவ்வொரு மனிதர்கள் தனித்தனி சிற்பத்தை வெடித்தது. ஆனா இதெல்லாம் இந்த பூலோகத்துல. ஆனா பழனி மலைக்குன்னு தனித்தன்மை உண்டு. ஏன்னா போகர் சித்தரால் செய்யப்பட்ட நவபாசன சிலை இருக்கிறது இல்லையா, அங்கே போனாவே புண்ணியம் இல்லையா? அந்த எனக்கு ஒரு சந்தேகம். இருமா, ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு சந்தேகம். ஏன் கதையை முழுசா சொல்ல விட மாட்டியா நீ? அதெல்லாம் கிடையாது, இது எல்லாத்துக்கும் தெரியும். பழனி மலையில முருகன். ஏமா நான் என்ன சொல்றேன் உன்கிட்ட, யாரு இங்க வானத்துல இருந்து குதிக்கல. புராணம் படிக்கிறோம், பேசுறோம், தெரிஞ்ச விஷயம் இருக்கலாம், தெரியாத விஷயம் இருக்கலாம், தப்பு இல்ல. ஆனால் அடுத்து என்ன சொல்ல போறேன்றது காதல வாங்காம உள்ள புகுறி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, முருகப்பெருமான் கனிக்காக கோபம் கொண்டு போனார்ன்றது ஒரு பிம்பம். ஆனா முருகன் போனது கனிக்காக கோபம் கொண்டு மட்டும் அல்ல. திருஆவினக்குடி அந்த ஊருக்கு ஒரு பேரு. மொத்தம் 5 பேர் அங்கே இருந்தார்கள் சாபம் வாங்கி. அந்த 5 பேருக்கும் சாப விமோச்சனம் கொடுப்பதை ஒரு காரணமா வச்சுட்டேன். கனிக்காக கோபம் கொண்டு சொல்வது போல் போனார் முருகன். ஒரு கூடுதல் தகவல் சொல்றேன், இடையில உள்ள புகுந்து என் கதையவே கெடுக்கிறிய நீ. உங்க கதையை நான் கெடுக்கல. சரி, இப்ப எதுக்கு என் கதையை நீ பாடுன? சிலையை யாரு செஞ்சான்னு சொன்னீங்க? என் காதுல விழுகலையா உனக்கு? சும்மா சொல்லுங்க. ஏன் போகர்ன்ற சித்தர். போகன்ற சித்தர் என்ன செஞ்சாரு? நவபாசானத்தால் ஒரு சிலையை செய்து வைத்தார். அதுதான் இன்னைக்கு முருகனுடைய சிலையாகப்பட்ட பால தண்டாயுதபாணி சிலை அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். சரி, என்ன நீ தெரியாதது என்ன நீ பேசுவ? தெரியாது எங்க எனக்கு தெரியாது பழனியை பத்தி. சாமி இது உங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு பழனியை பத்தி ஒரு கதை சொல்லு. ஒரு சின்ன விஷயம் சாமி, போகர் செஞ்சது சிலை, முருகப்பெருமானோட சிலை. ஆமா. ஆனா அதே போகர் இன்னொரு பக்கம் சிலையை செஞ்சிருக்காரு பழனிலையா? தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா கேள்வியை காதுல வாங்க. பழனியை பத்தி பேசுறோம்ல, சரி, பழனியை பத்தி இது எல்லாருக்கும் தெரியும். சொல்றீங்களா? நான் போகர் ஒன்னு கேட்டீங்கன்னா பழனிலையா இல்ல வேற எங்கேயுமா? வேற எங்கேயும் கிடையாது. போகர் செஞ்சது முருகப்பெருமான பழனியில. கேள்வி தெளிவா இருக்கணும். என் கேள்வி எவ்வளவு தெளிவா இருந்துச்சு. ஏமா இது இப்படின்னா அது எப்படி? ஒண்ணு பழனியிலயும் சொல்லு, இல்ல வேற இடத்துலயும் சொல்லு. பழனியிலயும் மட்டும் வேற இடத்துல எங்க செஞ்சிருக்காரு அப்படி சொல்லு. ஒருவேளை இந்த வாயி பழனியில இருக்கிறது நினைச்சுக்கவே. என்ன சாமி இது? என்ன கேள்வி கேட்க தெரியும், பதில் சொல்ல தெரியாதா? அப்படி சொல்லு. பழனியில் கிடையாது. முருகனுக்கு நவபாசானதா செய்யப்பட்ட சிலை மொத்தம் 2 சிலை. இன்னைக்கு பழனியில் இருக்கக்கூடிய பாலதண்டாயுத சிலை செய்ததும் போகர் தான். ஆனா அதே போகர் பழனியில் இருக்கக்கூடிய பால தண்டாயுதபாணி சிலையை செய்யறதுக்கு முன்னாடியே இன்னொரு இடத்துலயும் நவபாசானத்தால ஒரு சிலையை செய்தார். முதல்ல வர்றார் இங்க பழனி மலை நோக்கி, அந்த வழி அங்கே போகணும்னு அவர் என்ன கிடையாது, நடந்து வந்துகிட்டு இருக்கார். நடந்து வருகின்ற பொழுது ஒரு குகைக்குல தூங்கி கொண்டிருந்தார் போகர் சித்தர். இவர் தூங்குறத பார்த்து ஒரு மிகப்பெரிய அரக்கி போகர் சித்தரை கொள்வதற்காக உள்ள நுழைகிறார். பார்த்த முருகப்பெருமான் அங்கே குழந்தையாக மாறி விளையாடி கொண்டிருக்கிறார். அந்த குழந்தைய பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு வந்தது முருகன். அந்த அரக்கி வந்த வழியே போயிட்டா. அப்ப தனக்கு குழந்தையாக காட்சி கொடுத்த அந்த குழந்தையை நினைத்து ஒரு சிலையை வடித்தார் போகர் சித்தர். அந்த சிலை தான் எது எப்படி பழனி மலையுடைய சிலை பால தண்டாயுதபாணி பேரோ அது போல போகர் செய்த அந்த சிலை. ஏன்னா குழந்தையா மாதிரி தானே காப்பாத்தினாரு போகர. அதனால அந்த குழந்தையோட சிலைக்கு குழந்தை வேலப்பர்னு அந்த பேர், அந்த சிலைக்கு பேர். அது எங்க இருக்குன்னா இன்னைக்கு கொடைக்கானல் பக்கத்துல பூம்பாறைன்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா உனக்கு? அந்த பூம்பாறையில தான் போகர் செய்த 2வது சிலை. பழனியில கிடையாது, கொடைக்கானல கொஞ்சம் தள்ளி பூம்பாறைன்ற கிராமத்துல குழந்தை வேலப்பர் சிலை, அதுதான் போகர் செய்த 2வது சிலையாகப்படுது. சரி, என்ன இந்த நோங்கு ஒன்றையில இப்ப நீ ஒரு கதை சொன்ன, கர்ணை வந்த முருகனை வணங்கின, முருகன் காட்சி கொடுத்தாரு, அன்னதானம் போட சொன்னாரு, கதையெல்லாம் சேர்த்தேன். இப்ப நான் சொல்றேன்னா பூம்பாறைன்னு ஊரு இன்ன பேரு இருக்கா? அதுபோல
கர்ணே அன்னதானம் போட்டோம்னா அந்த ஊருக்கு ஒரு பேர் இருக்கணும்ல. என்ன பேரு? பேர் இல்லாம மழை வந்துருச்சா? மலை. என்ன மலை? யோ மாமா தெரியாதனமா நீங்க உண்மையான பேரை சொல்லி பிடிக்க பேர் அது அட ஏக இது ஒரு நல்ல இது சிக்கிச்சு அதையும் போட்டு உடச்சிட்டீங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அன்னதான மலை என்ற மலைதான் அண்ணாமலை என்ற பெயரோட. அண்ணாமலைன்னு அவர் சொன்னார், ஏறக்குறைய அது உண்மை. அண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டம், இது அண்ணாமலை கிடையாது, அன்னமலை. ஏன்னா கர்ணன் 7 நாள் தங்கி இருந்து அன்னமட்ட மலையே இன்னைக்கு அன்னமலைன்னு பேரோட திருப்பத்தூர். சரி, அந்த மாப்பிள்ள முருகப்பெருமான் கட்டிக்கிறியா முருகனை? தேவையில்லாத பேசக்கூடாது. இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டீங்க, ஒரு கேட்ட கேள்விக்கு பதில சொல்லியாச்சு, ஒண்ணுக்கு அவரே பதில சொல்லிட்டாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பொட்டியன் முருகப்பெருமாமா உன்னைய தெரியாதனமா நீங்க உள்ள ஏன் கிடைக்கும்? உங்களை யாருங்க வர சொன்னாங்க? விடுங்க. முருகன் வதம் பண்ணார்ல, யார வதம் பண்ணாரு? யாரையுமே வதம் பண்ணல. ஆணவத்தை அழித்தார். உண்மை. சூரனை ஆணவத்தை அழித்து சூரனை 10 மணி தனியா பிரிச்சு ஒரு பகுதி மயிலாகவும் ஒரு பகரம் சேவலா மாத்திட்டார். எதை வச்சு பிளந்தாரு? ஆயுதத்தை வச்சுதான். என்ன ஆயுதம்? என்ன ஆயுதம்னா என்ன சமி சொல்றது? வீச்சிருவான்னு சொல்லு, கடப்பாரின்னு சொல்லு, ஒரு கோடாரின்னு சொல்லு, ஒரு வாச்சாத்தன்னு சொல்லு. என்ன ஆயுதம்னா என்ன திமிரா உனக்கு? என்ன ஆயுதம்னா எப்படி? ஆனா வச்சிருக்க ஆயுதம் என்னமா? முருகன் வச்சிருக்க வஜ்ர ஆயுதம். ஏர்மா என்னமா என்னை பார்த்தா உனக்கு என்ன எப்படி தெரியுதுன்னு கேக்குறேன். என்ன சாமி? முருகன் சூரன் எதை வச்சு பிறந்தாருன்னா வஜ்ர ஆயுதம் வச்சா. அதோட ஆயுதம் வஜ்ர ஆயுதமா இருந்தது. இப்ப இருக்குது. சரி, இது வேலாயுதம், சக்திவேல்ன்ற ஆயுதம். வஜ்ர ஆயுதம் சொன்னீங்க, அது முருகனுக்கு இருந்துச்சுன்றியா? ஆமா, முருகனுக்கு வஜ்ர ஆயுதம் இருந்துச்சு, கொடுத்தாங்க. அது யாரும் கையில இருந்துச்சு அப்படின்ற கதை இருக்கு. முருகப்பெருமான்ட்ட வஜ்ர ஆயுதம் இருந்துச்சா? உண்மைதானே? எனக்கு அது பஞ்சாயத்து இல்ல. வஜ்ர ஆயுதம் ஒரு ஆயுதம் சொல்றீல. சக்கராயுதம் வந்தது சிவன் உருவாக்கினார், மாற்று கருத்து இல்ல. முருகன் வச்சிருக்க வேலாயுதத்தை உருவாக்கியது சக்தி, மாற்று கருத்து கிடையாது. சிவன் வச்சிருக்க சூலாயுதத்தை உருவாக்கி கொடுத்தது ஒரு முனிவன், மாற்று கருத்து இல்ல. ஆனா இப்ப நீ வஜ்ராயுதம் சொன்னேல, யார் உருவாக்கி கொடுத்தா? என்ன சம்பி, நீங்களே கேள்வி கேட்டு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? இந்த வஜ்ராயுதம் நான் சொன்னேனா? சொன்னது யாரு? வாயை கொடுத்துட்டேனா? நான் தான். வஜ்ராயுதம் சொன்னது நீங்க தானே. ஒவ்வொரு ஆயுதமும் ஒவ்வொருத்தர் உருவாக்கி இருக்கல. வஜ்ராயுதம் சொன்னீல, சொன்னா பத்தாது. ஒரு வஜ்ரம்னா என்ன? வலிமைன்னு அர்த்தம், அது பிரச்சனை இல்லை. ஆனா வஜ்ராயுத ஆயுதம் உருவானது யாரால? ஒரு கணக்கு இருக்குல்ல, அதை நீ யோசி. அதுக்கு முன்னாடி பார்த்த மாப்பிள்ள முருகனுடைய சிறப்புகளையும் பெருமைகளையும் சுருக்கமா சொல்றேன் கேளு. வடிவேலனுக்கோ வள்ளிக்கு நான் கல்யாணம், வாடகமோ வையகமோ ஊர்கோலம். வடிவேலனுக்கோ வள்ளிக்கு நான் கல்யாணம், வாடகமோ வையகமோ ஊர்கோலம். தான் கட்டிக்கிட்டா கொண்டாட்டம், பாட்டுக்குள்ள இருந்தகிட்டா திண்டாட்டம். கல்யாணமா கல்யாணம் நடத்தி வைப்பேன் கல்யாணம். இன்னர் பாக்ஸ்ல வாலி உலக அக்க மகேசனே உனக்கு மாம தானமா, இன்னை வாழ்த்த ஓடி வர்ற மாமி சிவகாமிமா. உன்னை என்ன வேலைக்கு கூட்டியாந்தா நீ என்ன வேலையை பாக்குற? நாங்க டிஎம் சௌந்தரராஜன், எங்க பாட்டுக்கு இந்த அம்மா இசை மீட்டுறாங்க. தாளம் போட்டாதான் ஒரு பாட்டுல. அப்படி பாட்டு எனக்கு தேவையில்லை. நீ தாளம் போட்டு அந்த பாட்டை நான் பாடணும்னு எந்த அவசியமே எனக்கு கிடையாது. நீ சொல்லு. வஜ்ராயுதம் வார்த்தை வாயில வந்துச்சுல, வஜ்ராயுதம் முதல்ல எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா முதல்ல உனக்கு? அது முருகன்ட்டே கிடையாது. நீ ஏன் காதுல பூசத்தை பாக்குற? முருகனுக்கு வஜ்ராயுதம் ஆகி இருந்துச்சு. ஆனால் அந்த வஜ்ராயுதம் யாருக்கு முதலாக ஆயுதமாக வழங்கப்பட்டது? கேள்வி கேட்டிருக்கீங்க. என்ன முழிக்கிற முட்டையா? முழிக்கலாம் கிடையாது சாமி. கேளுனா பட்டு பதில் சொல்லு. மந்தரமலை மத்தாக்கி வாசுகி மீனு பாம்பை கயிறாக்கி தேவர்களும் பார்க்கடல அமிர்தம் கிடைக்கிறாங்க. யாரு? தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடைந்தார்கள். கடையும் போது என்ன ஆகுதுன்னா முதல்ல ஆழகால் விஷமா வந்தது. அப்பனா அமிர்தம் வரும். ஆல்கஹால் விஷமா? என்ன அது விஷம் தான், அது தப்பு. ஆல்கஹால் விஷமே ஆழகால் விஷம். ஆழகால் விஷமா? அந்த நினைப்பிலே இருக்கு. சரி சொல்லு. என்னமோ நினைப்பு தெரியும். அது விஷம். அந்த பழக்கமே இல்லையே. நீங்க அது விஷம்ன்றத நம்ம பதிவு பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் சொன்னேன். இப்போ நீ கதைக்குள்ள வா. அப்ப என்ன ஆகுது? தேவர்களும் அமிர்தம் பாக்குறாங்க. அமிர்தம் எப்பவுமே தேவலோகத்துக்கே கொண்டு போறாங்களே, பூலோகத்துல நம்ம அசுரலோகத்துக்கு கொடுக்க மாட்டானே. அசுரலோகத்துல ஒரு போட்டி போறாம. சரி, இன்னைக்கு கடையணும்னா என்ன பண்ணணும்? நம்மளோட உதவி இல்லாம எடுக்க முடியாது. அப்ப நம்மளோட உதவி வேணும்னா இன்னைக்கு இந்த அமிர்தத்தை நம்ம பூலோகத்துக்கு அசுரலோகத்துக்கு கொண்டு வரணும்னு அவங்க போட்டி பண்றாங்க.
அப்படி பண்ணும்போது தான் அந்த வழி 2 பேத்துக்கு யுத்தம் நடக்குது. இந்த யுத்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த வழியாக ததீசி என்ற முனிவர் வந்து வரார். ததீசி என்ற முனிவர் வந்து பார்க்கிறார். என்னங்கடா உங்க உள்ள பிரச்சனை, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க அப்படிங்கும் போது நடந்த நிகழ்வை சொல்றாங்க. நடந்த நிகழ்வை சொன்னேன்னு நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களோட ஆயுதத்தெல்லாம் என்னோட மண்டபத்துல போய் வச்சுட்டு நீங்க அமிர்தங்கரையை போங்க. வந்ததுக்கு அப்புறம் 2 பேத்துக்கு யுத்தம், யார் யுத்த காலத்துல வெற்றி பெறீங்களோ அவங்களுக்கு இந்த ஆயுதத்தை எல்லாம் கொடுக்கறேன் அப்படின்னு ததீசி முனிவர் சொல்றாரு. இவங்களும் அங்க போறாங்க, கடைஞ்சிட்டு வந்துடுறாங்க. அதுக்குள்ள என்ன பண்றாரு, இவர் தண்ணியில கலகி அந்த ஆயுதத்தை எல்லாத்தையும் குடிச்சிடறாரு. குடிச்சிட்டா இவங்க வந்து கேட்குறாங்க, என்னப்பா என்னோட ஆயுதத்தை எல்லாம் கொடுங்கன்னு. உங்களோட ஆயுதம்லாம் என்கிட்ட கிடையாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் இறக்கும் தருவாய் வந்துடும். இப்போ என்னோட முதுகு எலும்பில் இந்த ஆயுதம் இருக்கு, இந்த ஆயுதத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆயுதம் என்ன ஆயுதம் அப்படின்னா அதுதான் இந்திரன் கையில போச்சு, வஜ்ர ஆயுதமா மாறுச்சு. இந்த இந்திரன் கையில இந்த வஜ்ர ஆயுதம் எங்க போச்சு அப்படின்னா இவர் கேட்டார், முருகன் கையில என்ன இருக்கும் அப்படின்னு. எல்லாத்துக்கும் வேலாயுதம் தான் இருக்குன்னு தெரியும். ஆனா அந்த ஆயுதம் எப்படி போச்சு, சிவபெருமான் போய் கேட்கிறார். யாருக்கிட்ட, இந்திரன் கிட்ட. இந்திரன் கேட்டோன்னு அந்த இந்திரனாகப்பட்டவர் சிவபெருமான் கொடுத்துறார். ஆனா பெத்த தாய் கொடுத்த வேளால ஒரு வதம் பண்ண முடியுமா, முடியாது. அப்ப என்ன பண்றாரு, சிவபெருமான் நேராக ஆதிபராசக்தி கையில் கொடுக்க அவர் அந்த இந்திரன் கையில இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தை சிவபெருமான் வாங்க, சிவபெருமான் வாங்கி பராசக்தியிடம் கொடுக்க, பராசக்தி என்ன பண்றாங்க, நேரா முருகப்பெருமான் கையில கொடுக்கிறாரு வேலாயுதமா மாற்றி. அதை வைத்துதான் சூரபத்மனை ஆணவத்தை அழித்தார்.